தட்சன் உன்னை பெற்றெடுத்த தந்தைதான். ஆனாலும் என்றுமே என்னை விரோதியாகவே எண்ணிக்கொண்டிருக்கிறான். எப்படி சொல்கிறீர்கள்? ஆதி பராசக்தியின் சித்தப்படி எனக்கென்றே அவதரித்த உன்னை அன்றே எனக்கு தர மறுத்தான். இன்று அவன் நடத்தும் யாகத்தின் பெயர் என்ன? சோமயாகம். அந்த யாகம் யாருக்கு உரியது? தங்களுக்கே உரியது. அப்படி எனக்கே உரிய யாகத்தை நடத்தும் அவன் என்னை அழைக்கவும் எனக்குரிய அபிர்வாகத்தை கொடுக்கவும் மறுத்து இதர தேவர்களையும் தெய்வங்களையும் அழைத்து யாகத்தை நடத்தும் நோக்கம் என்ன? அவர்கள் நோக்கம் எப்படியோ இருக்கலாம். ஆனால் அடியாள் அங்கு செல்லும் நோக்கம் என்ன என்பதை தேவரீர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். என்ன? தங்களை பரம எதிரியாக பாவிக்கும் என் தந்தையை தங்களின் பரம பக்தனாக மாற்றி அன்பின் என்ற அரிய தத்துவத்தை புரிய வைக்கத்தான் போகிறேன். தோற்று விடுவாய். தங்களின் அனுகிரகம் இருந்தால் வென்று வருவேன். அவனை பொறுத்தவரையில் என் அனுகிரகம் கிடையாது. தட்சனை திருத்தப் போகும் நீ தோல்வி கண்டுதான் திரும்பப் போகிறாய். மன்னிக்க வேண்டும். என் தந்தை திருந்தினால் அன்றி நான் திருக்கையிலாய் திரும்ப மாட்டேன். தந்தையை புறக்கணித்து பேயுடன் ஆடும் பித்தனோடு ஓடினாயே, மீண்டும் நீ இங்கு வரவோ நான் நடத்தும் இந்த யாகத்தை தடுத்து நிறுத்தவோ உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? இந்த சோமயாகம் யாருக்கு உரியதோ அவருடைய தர்ம பத்தினி நான். என் கணவர் அவமதிக்கப்படுவதை என்னால் சகித்துக் கொண்டிருக்க முடியாது. அது எனக்கும் தெரியுமே. சிவனுக்குரிய இந்த யாகத்தை அவன் அழைக்காமல் நடத்தினால் அவன் வெட்கி தலைகுனிவான். அவனது கேவலமான நிலை கண்டு தேவர்களும் தெய்வங்களும் கைகொட்டி சிரிப்பார்கள். தாட்சாயணி, அதை நீ கண்டு கலங்கி கத்தி கதறி துடிப்பாய். அதை நான் கண்டு ரசிப்பதற்காகத்தானே இந்த யாகம். தந்தையே, அழைக்காதே அப்படி. தட்சணே, மூவருக்கும் முதல்வனே, முக்கண் மூர்த்தியை, அன்பெனும் பிடிக்குள் அடங்கும் அருட்பெரும் ஜோதியை பணிந்தால் பெருவாழ்வு பெறுவீர். முதல்வனாம், மூர்த்தியாம், அருட்பெரும் ஜோதியாம் தாட்சாயணி, அவன் என்னை பொறுத்தவரையில் விளையன், கடையன், கடையன், தட்சணே, முடிவாக கேட்கிறேன். என்னோடு திருக்கைலாயம் வந்து எம்பெருமானை யாகத்திற்கு அழைக்கப் போகிறீரா இல்லையா? பசித்தால் புலி கூட புல்லை உண்ணலாம். ஆனால் இந்த தட்சன் தாண்டவமாடும் அந்த ஆண்டியிடம் வரவே மாட்டான். வந்த காரியத்தில் தோல்வியுற்றாய் அல்லவா? துவண்ட மனத்தோடும் இருண்ட முகத்தோடும் திருக்கைலாயம் ஓடு. தட்சணே, நான் தோற்றுவிட்டால் திரும்பச் செல்வது திருக்கைலாயத்திற்கு அல்ல. வேறு எங்கு செல்வாய்? அக்னி சுரூபமான ஆதிபராசக்தியிடமிருந்து தோன்றிய நான் நீர் மூட்டியுள்ள இந்த அக்னி குண்டத்தில் இறங்கி அவளோடு ஐக்கியமாக போகிறேன். அதிதேவதையான தங்களது பத்தினி அக்னியில் இரண்டாக கலந்து விட்டால் அனைத்து உயிர்களும் சக்தி இருப்பதோடு நீங்களும் நானும் கூட பலமிழந்து பரிதவிக்க நேரிடும். உடனே தடுத்து நிறுத்துங்கள்.
தாண்டவம் ஆடும் காலத்தில் தேவி தாட்சாயணியின் திருமேனி லட்சோப லட்சம் துண்டுகளாக சிதறி இந்த பிரபஞ்சத்தில் பரவி விழுந்தது. அவற்றில் 64 துண்டுகள் இந்த பாரத மண்ணில் வந்து விழுந்தன. அவைகள்தான் 64 சக்தி பீடங்கள் என்று புராணங்கள் கூறுகின்றன. மகாராஜா மகாராணியார் கோயிலுக்கு வர்றாங்க, சீக்கிரம் வெளியே போங்க. உமக்கு வேற தனியா சொல்லணுமா? புறப்படையா. மகாராணியாரே பூஜை பண்ணுவாங்களே, அதுக்கு வேண்டி தெய்வங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். வச்சிட்டு புறப்படையா. என்னையா செய்றீங்க? சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. வரலாம். நான் எப்பொழுதுமே பரிசு பொருட்களை பெரிதாக மதிப்பவன் அல்ல. இதே சன்மானத்தை வேறு யாராவது கொடுத்திருந்தால் நான் இவ்வளவு குழப்பம் அடைய மாட்டேன். இதை தாங்கள் கொடுத்தது மன்னிக்க வேண்டும், அறிவில் குறையாகத்தான் தென்படுகிறது. என்னவோ நான் இங்கு பாடிய பாடலை 4 கன்னிகளாக பிரித்து பாடினேன். முதலில் பாடிய 3 கன்னிகளிலும் ராகத்தை மாற்றினேனே தவிர தாளத்தை மாற்றவில்லை. அதற்காக தாங்கள் ஒரே விதமான 3 தங்க தேங்காய்களை பரிசாக அளித்தீர்கள். 4வதாக நான் பாடிய கன்னி ராகம், தாளம், சந்தம், சந்தத்தினுள் சந்தம் எல்லாவற்றையுமே மாற்றி மாற்றி பாடினேன். ஆனால் தாங்களோ முதலில் பரிசளித்த 3 தேங்காய்களைப் போலவே 4வதும் பரிசளித்தீர்கள். பாடலின் மாற்றத்துக்கு தக்கபடி பரிசில் மாறுதல் இல்லை, இதுதான் எங்களின் கருத்து. ஆமா, 4வதாக கொடுத்த அந்த தங்க தேங்காயை தங்களே எடுத்து வாருங்கள். இந்த வைரங்களும் முத்துக்களும் முதலில் கொடுத்த 3 தங்க தேங்காய்களிலும் இல்லை. இப்போது என்னுடைய அறிவில் தாயே மன்னிக்க வேண்டும், நான் அறியாமல் கண்டேன். நான் உள்ளூர மகிழ்ந்தேன். மிக்க நன்றி தாயே. ஆனாலும் அம்மா, எதுவானாலும் சொல்லலாம். தங்களிடம் குடிபுகின்றிருக்கிறதே இத்தனை நுணுக்கமும் விதரணையும் கொண்ட பூரணம் பெற்ற கலைஞானம் தங்களுக்கு இருப்பதை விடவா எனக்கு இருப்பதற்கு 1000 காரணம் இருக்கிறது தாயே. குறிப்பாக நான் பிறப்பதற்கு முன்பே மகாகவி காளமேகம் பூரண கலைஞானம் பெற்ற ஒரு புத்திரன் பிறப்பான் என்று என் தாய் தந்தையருக்கு ஆசி கூறினாராம். அதன் பலன்தானோ என்னவோ கலை சம்பந்தப்பட்ட பல துறைகளில் உள்ள வல்லுநர்களும் மேதைகளும் நான் இருக்குமிடம் தேடி வந்து எனக்கு இந்த செல்வத்தை வாரி வாரி வழங்கினார்கள். ஆனால் அத்தகைய சந்தர்ப்பம் தங்களுக்கு ஏற்பட வழியே இல்லையே. தாங்கள் அரண்மனையில் இருந்தாலும் தங்க குண்டில் அடைபட்ட கிளிதானே. இத்தனை ஞானங்களும் எப்படி எந்த வழியாக இங்கு நுழைந்திருக்க முடியும்? வாருங்கள். இங்கிருக்கும் இத்தனை இசைக்கருவிகளிலும் தங்களுக்கு பயிற்சி உண்டா? உண்டு. அது மட்டுமல்ல, நான் தனிமையில் இருப்பதாக வருந்தினீர்களே, எக்காலமும் இவர்களோடு சேர்ந்தே வசிக்கிறேன். தனிமை போய்விடுகிறது. இவற்றையே வாசிக்கிறேன். என்ன தாங்களாகவே? இல்லை தாயே, வசிக்கிறேன் தனிமை போய்விடுகிறது, வாசிக்கிறேன் இனிமை கூடிவிடுகிறது என்று சொன்னீர்களே. உங்கள் சொல்லோடு உறவாடும் கவிநயத்தை கண்டு நான் சொக்கி நிற்கின்றேன் அம்மா. அது தங்களோடு சற்று நேரம் பேசினேன் அல்லவா, அந்த பழக்க வாசனை. இல்லை என்றால் எனக்கு எப்படி இந்த சொல்லழகெல்லாம்? தாயே, தாங்கள் கலைவாணியின் போகட்டும். இவற்றையெல்லாம் கண்ட பிறகாவது என்னை பற்றி தங்களுக்கு ஏற்பட்டிருந்த ஐயம் நீங்கி விட்டதல்லவா? தாயே, தங்களை நான் முழுமையாக புரிந்து கொண்டது இப்பொழுதல்ல, தாங்களே இதை திறந்து காட்டினீர்களே, அப்போதே தங்களை பற்றி நான் பூரணமாக தெரிந்து கொண்டேன்.
நன்றி. மகாராணி அவர்களே, நான் விடைபெறுகிறேன். மன்னர் வந்தவுடன் போகலாமே. அது வந்துவிட்டார். நல்ல தருணத்தில் போய்விட்டீர்களே. என்ன சிவனேசர் இசையை மழையாகவே பொழிந்து விட்டார். வேண்டுமானால் இன்னொரு முறை. வேண்டாம், எனக்கு என்ன, நான் எப்படி வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளலாம். எனக்கு உத்தரவு தாருங்கள் மன்னா. போகலாமே. நீங்கள் திரும்பி வந்ததிலிருந்து ஒரு மாதிரியாக இருக்கிறீர்களே. போன காரியம்? நான் போனதே ஆபத்தான காரியம்தான். என்ன அப்படி? அமைச்சரை நாகம் தீண்டியதாக செய்தி வந்தது. செய்தி வந்தது என்றால்? நான் சென்று விசாரித்தேன். அமைச்சர் மல்லிகை பூங்காவில் உலாவிக் கொண்டிருந்தாராம். அப்போது சுருக்கென்று அவர் காலில் ஏதோ குத்தியதாம். திரும்பி பார்த்தபோது ஒரு கருநாகம் ஊர்ந்து சென்று கொண்டிருந்ததாம். தன்னை தீண்டியது அந்த கருநாகம்தான் என்று நினைத்து பயந்து மூர்ச்சியாகிவிட்டாராம். ஆனால் மருத்துவர்களோ தீண்டியது நாகம் அல்ல, சுருக்கென்று குத்தியது முள்தான் என கூறுகிறார்கள். ஆனாலும் அமைச்சர் இன்னமும் சந்தேகத்துடன் பயந்து பயந்து செத்துக் கொண்டிருக்கிறார். சந்தேகத்தால் செத்துக் கொண்டிருப்பவர் அமைச்சர் தானே? ஏன் அப்படி கேட்கிறாய்? இல்லை, தாங்கள் திரும்பி வந்ததிலிருந்து கலவரம் நிறைந்த கண்களையும் கடுகடுப்பான பேச்சையும் கவனிக்கும் போது கருணாகத்தை கண்டவரும் அது தன்னை தீண்டியிருக்குமோ என்ற சந்தேகத்தால் செத்துக் கொண்டிருப்பவரும் தாங்கள் தானோ என்ற பயம் எனக்கு ஏற்பட்டு விட்டது.